வீட்லேயே ஒரு கோமாளி இருக்குது, நானும் அவ்வளோ சேர்ந்து சமைக்கிறதே அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து திவ்யா ஆனந்த் கேட்டிருக்காங்க, டெய்லி மார்னிங் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, நைட் எப்போ தூங்க போவீங்க, உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து தூங்குறது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் கம்மி தான். மோஸ்ட்லி வந்து நம்ம வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே வந்து வீடியோஸ் போடுற அன்னைக்கு வந்து கமெண்ட்க்கெலாம் ரிப்ளை பண்ணிட்டு நான் தூங்குறது கண்டிப்பாக வந்து மினிமம் ஒரு 2 மணியாவது கண்டிப்பாக ஆகும். காலைல வந்து 7, 7:15 மாதிரி எந்திரிப்போம், ஏன்னா அதுக்கு முன்னாடி எந்திரிக்க முடியாது. மற்ற நாட்களும் வந்து ஏதாச்சும் வேலை இருக்கும். சில நாள் வந்து அலாண்ட்ரா தூங்கினதுக்கு அப்புறமா தான் ஏதாவது வீடியோஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவளை வச்சுட்டெல்லாம் எடுக்கிறது வந்து பெரிய கஷ்டம். அந்த மாதிரி சில வீடியோஸ் இருக்கும், அப்போது அதை எடுப்பேன். சாட்டர்டே, சண்டே வந்து ஸ்டெஃபி உலகம்க்கு வீடியோஸ் எடுக்கிற வேண்டிய வேலை இருக்கும். அதனால அன்றைக்கும் வந்து கொஞ்சம் எடுப்போம். அப்புறமா நல்லா படம்லாம் பார்த்துட்டு நல்லா லேட்டாக தூங்கிட்டு அடுத்த நாள் லேட்டாக எழுந்திரிப்போம். நான் வந்து கரெக்டாக 7 மணிக்கு இது, 8 மணிக்கு இது, 10 மணிக்கு இது அப்படியெல்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. கிடைக்கிற டைமெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு நமக்கு தெரியும்ல என்னென்ன ஒர்க் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது வந்து சிவரஞ்சினி கேட்டிருக்காங்க, யூஎஸில் வந்து ஜாப் எப்படி தேடுறது அப்படின்ட்டு. எனக்கு வந்து அதிலெல்லாம் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஏன்னா நானே வேலை இல்லாமல் சும்மா தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், மோஸ்ட்லி வந்து ஆன்சைட் வருவாங்க, அதுக்கப்புறமா படிக்கிறதுக்கு வருவாங்க. இங்கே வந்து 2 செமஸ்டர் படித்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஏதாவது கம்பெனிஸ்க்கு வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி போகலாம். அங்கே வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணும்போதே வந்து பே பண்ணுவாங்க. அந்த காசை வச்சு கூட நம்ம வந்து அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே இன்டர்ன்ஷிப் வந்து நல்லா பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களே வந்து பெர்மனன்ட் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. அதுலலாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல சேலரி கொடுப்பாங்க. ஆன்சைட் வரதை விட நம்ம இங்கே படிச்சுட்டு இங்கே வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு வந்து நிறைய சம்பளம் கிடைக்கும். படித்து முடிச்சதுக்கப்புறமா 3 வருஷம் வந்து ஒர்க்